குழந்தைங்களாம் லாக்டவுனில் ரொம்ப போர் அடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லலான்னா உஃப் ஃபீல் கொளுத்துது. எனக்கு ஒரு ஐடியா, ஒரு கதை சொல்கிறேன். கதையை சொல்லட்டுமா? ஒரு சேவலும் உழவனும். அழகான ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு உழவன் இருந்தார். உழவன்னா என்ன? ஃபார்மர். அவர் வருஷம் அவரோட அந்த பூமியில் நெல் வளர்த்து அதை அரிசியாக்கி விற்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போது அரிசி பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. நிறைய கஷ்டப்படணும். ஒரு 3 மாதமாவது கஷ்டப்படணும். எப்படி தெரியுமா? முதல்ல அந்த பூமியில் இருக்கிற மண்ணை பதம் செய்யணும். அந்த மண்ணில் தண்ணி ஊற்றி அதில் உரம் சேர்த்து உழுது அதுக்கப்புறம் அதில் விதைகள் போட்டு அந்த விதைகள் சின்ன சின்ன நாற்றாக வளரும். அந்த நாற்றை எடுத்து கொஞ்சம் அகலமாக வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த பச்சை பசேல்னு இருக்கிற வயல் அப்படியே ஒரு மாநிறமாக மாறிடும். அந்த நிறம் மாறும்போது அதில் முத்து முத்தாக நெல் இருக்கும். அதுக்கப்புறம் அது அறுவடை செய்து அந்த நெல்லுலேருந்து அரிசி எடுத்து அந்த அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறம்தான் அது நம்ம தட்டுக்கு சாதமாக வரும். எவ்வளோ பெரிய கதை இல்லையா? அதனால தான் அம்மா அப்பா எல்லாம் சொல்கிறது என்ன, ஒரு வெத்து கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தினது எல்லாமே, நம்ம சாப்பாடு எல்லாமே. அப்போது நம்ம கதைக்கு வருவோம். இந்த உழவன் வருஷம் இது செஞ்சுட்டு இருந்தார். இப்போ நல்ல வெயில் காலம். இப்போ காட்டினேனே வெயில், அந்த மாதிரி வெயில் கொளுத்திட்டு இருந்தது. சூரியன் அப்படியே காலையில் ஒரு 5:30 மணிக்கு ஏந்திரிச்சிட்டார்னா 6:15 தான் போவார். ஸோ இந்த மாதிரி வேனக்காலம். இந்த உழவன் தினம் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் எத்தனையோ வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் வயசாக கொஞ்சம் அவர் சோர்ந்து போயிட்டார். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தார், உழுதுகிட்டே இருந்தார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவருக்கு அப்படியே வேர்த்து போய் ரொம்ப சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே சூரியனை பார்த்து, டேய் சூர்யா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? ஏன் இப்படி என்ன என் உடம்பெல்லாம் இப்படி கொளுத்துற? எரிஞ்சு போகிறது. உன்னால் என்னோடய பாதி வேலை நிற்குது. எனக்கு சோர்வாக இருக்குது, வேலையே செய்ய முடியல. அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டாரு. திட்டினதுக்கப்புறம் அந்த சூரியனோட மூஞ்சியை பார்க்கணுமே, அப்படியே சங்கடமாயிடுச்சு. அந்த உழவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அரிசி எடுத்து சாதமாக்கி சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் அப்படியே கண்ணு திறந்து பார்த்தா இன்னும் இருட்டாகவே இருந்தது. சரி, என்னமோ விடியலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டாரு. படுத்தது எப்போ எந்திரிச்சார் தெரியுமா? ஒரு 2 நாள் ஆச்சு. மறுபடியும் கண் திறந்து பார்த்தா அப்படியே இருட்டாகவே இருக்கு. என்னடா, நிறைய நேரம் தூங்கிட்டோமே, இன்னுமா இருட்டா இருக்கு அப்படின்னு ஜன்னலில் போய் எட்டி பார்த்தாரு. பார்த்தா சந்திரன் இருக்கு, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, சூரியனே வரல. என்னடா, ஏன் இப்படி ஆச்சு? ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தாரு. உட்காந்து காத்திருந்து பார்த்தா சூரியனை காணோம். அப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, அவர் திட்டதுனால சூரியன் வரவே இல்லையோன்னு. என்ன பண்ண முடியும்? சூரியன் வரலன்னா எதுவுமே செய்ய முடியாதுல்ல. அவர் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வெளியே போனாரு. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எங்கே போய் இந்த சூரியனை தேடுறதுன்னு புரியல. அவர்கிட்டக்கே ஒரு எருமை மாடு இருக்குது, ஒரு பன்னி இருக்குது, சேவல் இருக்குது. அவர் சோர்ந்து போய் மூஞ்சியை அப்படியே கையில் வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அவங்க 3 பேரும் நம்ம எஜமான அப்படியே பார்த்துட்டு அவங்களும் சோகமாக உட்காண்டிருந்தாங்க. என்ன பண்ண முடியும்? திடீர்னு இந்த உழவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு.
அவர் வந்து எருமை மாட்டை கூப்பிட்டு, இங்கே வா, இங்கே வா, ஒன்று பண்ணு, அப்படியே சூரியனை போய் தேடி, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சூரியனை திரும்பி கொண்டு வாயேன். சொன்ன உடனே எருமை மாடு தலையாட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. போய் 2 நாள் ஆச்சு, காணாம். அதுக்கப்புறம் தூரத்தில் தெரிஞ்சுது, ஆனால் சூரியனை காணாம். வந்ததுக்கப்புறம் உழவன்கிட்ட சொல்லிச்சு, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், சூரியன் வந்து எதுக்குமே ஒரு 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 எந்த பதிலும் கொடுக்கலன்னு. உழவன் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, பன்னியை கூப்பிட்டாரு. டேய், நீயாவது கொஞ்சம் போய் சூரியன்கிட்ட எடுத்து சொல்லு, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சுடு, தயவு செஞ்சு திரும்பி வா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்றியா? பன்னி வந்து அப்படின்னு தலையாட்டிட்டு அதுவும் போயிடுச்சு. போய் 3 நாள் வரவே இல்லை. தூரத்தில் தெரிஞ்சுது, ஆனால் பன்னி மட்டும் தனியாக வந்துட்டு இருந்தாரு. சூரியனை காணோம். வந்து சொல்லிச்சு, ரொம்ப கெஞ்சி பார்த்தேன் எஜமான், அவர் சூரியன் வந்து கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை, அப்படியே திருப்பிக்கிட்டாரு, என்ன பண்ணுறன்னு தெரியல. உழவன் வந்து ரொம்ப சோகப்பட்டார். அப்படியே கையை தலையில் வச்சுட்டு உட்காண்டாரு. சேவல் பக்கத்தில் வந்தார். சேவல் வந்ததும், எஜமான் நான் போய் பார்க்குறேனே. நீ என்னப்பா பண்ண போகிற, இத்தினூண்டு இருக்க, நீ போய் என்ன கேட்க போகிற அப்படின்னு சொன்னார். இல்லைல்ல, நான் போய் கேட்குறேன், சூரியன்கிட்ட நான் வந்து எடுத்து சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேவல் சொன்ன உடனே, சரி நீயும் போய் பாரு அப்படின்னு விட்டார். சேவல் வந்து சந்தோஷமாக அங்கேருந்து போய் ஒரு சின்ன ஆறு இருந்தது, அந்த ஆற்றை தாண்டி பார்த்தா பெரிய காடு, அவ்வளோ பெரிய காடு, நிறைய மரங்கள், நிறைய என்ன இருக்கும் காட்டுக்குள்ள, நிறைய ஜீவராசி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சேவலுக்கு ஒரு பயம்தான். உள்ளே போய் அப்படியே போயிட்டே இருந்தது. போனதுக்கப்புறம் பார்த்தா தூரத்தில் ஒரு பாம்பு இந்த பக்கம் ஓடிடுச்சு, இங்கே பார்த்தா ஒரு நரி அப்படியே பறந்து போயிடுச்சு. இப்படியே மெதுவாக போய் 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 ஒரே ஒரு இருட்டு வேற. சேவலுக்கு வந்து இருட்டுனா பயம். அந்த இருட்டெல்லாம் தாண்டி அந்த காடை தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயோ ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே சேவலுக்கு சந்தோஷம். ஆஹா, சூரியன் அங்கே தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சது. ஓடி 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 நிறைய தூரம் எங்கேயோ ஒரு குட்டி ஒரு வெளிச்சம். அங்கே போனோடனே அப்படி எட்டி பார்த்தோடனே சூரியன் அங்கே உட்காண்டிருந்தார். சேவல், அப்பாடி, உங்களை தேடுறதுக்கு எவ்வளோ நாள் நடந்தேன், இதை பாருங்க, எங்கள் எஜமான் அனுப்பிச்சிருக்காரு, தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிடுங்க, அவர் சொன்னது எல்லாமே தப்பு, மன்னிப்பு கேட்டிருக்காரு, நீங்கள் திரும்பி வந்துடுங்க சூரியனே அப்படின்னு கெஞ்சினார். சூரியன் என்ன பண்ணார், அப்படியே மூஞ்சியை திருப்பிட்டு கோபமாகவே இருந்தார். சேவலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார். இதை பாருங்க, நீங்கள் வரலைன்னா எங்களுக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது, எங்கள் வயலெல்லாம் அப்படியே போயிடும், அது காஞ்சி போயிடும், எதுவுமே இருக்காது, நாங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் எப்படி வாழறது, உங்கள் வெளிச்சம் தானே எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னெல்லாம் சொல்லி பார்த்துச்சு. சூரியன் வந்து அசரவே இல்லை, அப்படியே திரும்பின மூஞ்சி தான் உட்காண்டே இருந்தார். சேவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்ச நேரம் உட்காந்தாரு. உட்காந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன யோசனை. சூரியன், இது பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு இருட்டுனா பயம், அந்த காடெல்லாம் தாண்டி வந்திருக்கேன், இப்போது திரும்ப போகணுன்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து தயவு செஞ்சு செய்யணும். நான் போகும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் உங்களை கூப்பிடுவேன், கூப்பிடும்போதாவது நீங்கள் வரணும். சூரியன் வந்து அப்படியே திரும்பி பார்த்தாரு. சேவலை பார்த்து பாவமாக இருந்தது. சரிப்பா, நீ இப்போ என்னை வந்து உதவிக்கு கேட்டேன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சேவலும் சந்தோஷமா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நடந்து போச்சு. மறுபடியும் அப்படியே அந்த இருட்டில் அந்த காடெல்லாம் தாண்டி போச்சு. ஆனால் எங்கேயோ மனசில் ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம்.
அந்த சந்தோஷத்தில் சீக்கிரமாகவே தாண்டி போயிடுச்சு. அந்த ஆற்றை தாண்டி எஜமானை பார்க்க போயிட்டு இருந்தது. எஜமான் அங்கே உட்காண்டிருந்தாரு. எருமை மாட்டும் பன்னியும் அந்த உழவனும் 3 பேரும் உட்காந்தபடியே இருந்தாங்க. ஒரே சோகமாக இருந்தாங்க. 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தூரத்தில் சேவல் வருது. ஆஹா, சேவல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உசாரா ஏந்திரிச்சு உக்காந்தாங்க. சேவல் வருது, ஆனா சூரியனை காணா. என்னது இது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாரு. சேவல் பக்கத்துல வந்த உடனே, ஏண்டா உன்னாலையும் சூரியன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலையா? அவர் வந்து திரும்ப வரலையா? இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கத்தினோடனே சேவல் வந்து அப்படின்னு ஒரு மூச்சை எடுத்து கொக்கரக்கோ அப்படின்னு கத்துச்சு. உடனே என்ன ஆயிருக்கும்? சூரியன் அப்படியே உதிச்சு வந்தாரு. ஏன்னா அவர் வந்து சொன்னார் இல்லையா, உனக்கு உதவினா நீ கத்து, நான் வந்துருவேன்னு. அப்படியே உதிச்சு வந்தாரு. எல்லாரும் பார்த்தாங்க. எருமை மாட்டு பன்னி உழவன் 3 பேரும் பார்த்து அசந்து போய் நின்னாங்க. அந்த உழவன் சூரியனை பார்த்து அப்படியே கும்பிட்டு, சூரியனே தயவு செஞ்சு இனிமே எங்களை விட்டு போயிடாத, நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நான் சொன்னது தப்பு, இனிமே இப்படி சொல்லவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு வந்து ஒரு 1000 நன்றியை சொல்லி, அப்புறம் என்னாச்சு, சூரியன் வந்து சேவலை பார்த்துச்சு. சேவல் சொன்னது, ரொம்ப நன்றி, ஏன்னா நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்தீங்களே அது போதும். இந்த பூமிக்கு வந்து உயிர் மூச்சே நீங்கள் தான். உங்களோட வெளிச்சம் இல்லைன்னா நாங்கள் யாருமே வாழ முடியாது, நாங்கள் எல்லாம் செத்துருவோம். இங்கே இருக்கிற சின்ன சின்ன பயிர்லேருந்து, புல்லுலேருந்து, மரத்துலேருந்து, சின்ன சின்ன ஜீவராசிலேருந்து, நாங்கள் பறவைகள் எல்லாமே உங்களை வச்சு தானே வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களோட வெளிச்சம் தானே எங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தினம் வரணும். அப்போ சூரியனும் புரிஞ்சு சரின்னு சொல்லிச்சு. அதனால தான் இன்னே வரைக்கும் சேவல் கூவினா உடனே சூரியன் உதிச்சு வரும். சேவல் எப்படி கூவும்? கொக்கரக்கோ